சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி காலை 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது நாளைய தினம் அதிகாலை 5:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதி என்பதும் வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மதியம் 1:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் என்கின்ற ஞாபக யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணம் காலையில 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்மார்த்த ஏகாதசி என்பதை கொடுத்திருப்பார்கள். இந்த ஏகாதசியானது யோகினி ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளானது உலக மக்கள் தொகை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:38 முதல் மதியம் 12:14 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:27 முதல் 9:03 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:38 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:57 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரினுடைய கேள்விக்கார விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பந்தியில் சாப்பிட உட்கார்ந்தவரை பாதியில் எழுப்புவது பாவமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கார். பாதியில எழுப்பதுன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் சாப்பிட உட்கார்ந்து இருக்கார், அதுக்குள்ள வேற ஒரு முக்கியமான அவர் வந்துட்டார். இவர் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, இப்பதான் பரிமாறின்னு இருக்கார். அந்த நேரத்துல அவர் எழுந்துட்டு வேற யார் இந்த புதுசா ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா, அவரை உட்காந்து வைக்கல இல்லையா, அவர் ரொம்ப பசியோட வந்திருக்கார், இல்லைன்னா ரொம்ப அவசரமா போகணுங்கிறார், ஏன்னா பந்தி ஃபுல்லா இருக்கு, ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், அவரை எழுப்பிட்டு இவர் உட்காந்து வச்சா இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது பாவம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பெரியவர் சொன்னார். இது உண்மையிலே அவ்வளவு பாவத்தையா தந்துரும், அவர் எழுப்பிட்டு இன்னொருத்தர் தானே உட்காந்து வச்சிருக்கே அப்படின்னு சொன்ன. நிச்சயமாக அந்த பெரியவர் சொன்னது போல் சாப்பிட உட்கார்ந்தவர்களை எழுப்புவது என்பது சர்வ நிச்சயமாக பாவம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒரு பந்தியில தான் இல்லை, ஒரு கல்யாண பந்தி மாத்திரம் இல்லை, நம்ம வீட்லயே கூட இலையை போட்டுட்டு உட்காந்துடுறா, இலையோ இல்லை தட்டோ சாப்பிட்றதுக்காக போடுறதுக்காக உட்காந்துடுறா. உட்கார்ற நேரத்தை அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஏதோ அம்மாவுக்கு ஏதோ ஒரு அவசரமா ஏதோ ஞாபகம் வர்றது, போய் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் போய் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு உட்கார்ந்து அவளை எழுப்பி அனுப்புறான்னு சொன்னா அது நிச்சயமாக பாவத்தை தான் தந்துவிடும். இல்ல அப்பாவை கூட அவசரமா போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடு, இல்ல வண்டியில பெட்ரோல் போட்டு வந்துரு, அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்லயே சொல்லணுமே தவிர, சாப்பிட உட்கார்ந்தாச்சு, சாப்பாடு கொண்டு பரிமாறிக்கிட்டே இருக்காங்கிற நேரத்துல நிச்சயமாக சாப்பிட உட்கார்ந்தவர்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் எப்பேற்பட்ட எமர்ஜென்சி வந்தாலும் சாப்பிட உட்கார்ந்தவங்களை பாதியில எழுப்பணும்னு சொன்னா அது சர்வ நிச்சயமாக பாபத்தை தான் தரும். ஏன்னு சொன்னா இது நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான அந்த அமிலங்கள்லாம் சுரக்க தொடங்கிடும். நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்ன ஆகும், ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா வாசனையான இந்த ஒரு மசால் வடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுதுன்னு சொல்றா இல்லையா,
நாக்குல எப்படி எச்சிங்கிறது ஊறும்? எப்படி ஊறும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த சென்ஸ் அப்படிங்கிறது உள்ள போறதுனால தானே. நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த பஞ்சேந்திரியங்கள் அத்தனையுமே இது வந்து என்னது ஒரு சென்சார் மாதிரி தான். அந்த சென்சார் என்ன பண்ணுது? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு வாசனையான ஒரு பொருளை நுகரும் பொழுது நம்முடைய மூளைக்கு அந்த சென்ஸ் அப்படிங்கிறது போயிடுறது. போன உடனே ஆஹா அப்படின்னு சொல்லி நாக்குல என்ன ஆறுது? ஆட்டோமேட்டிக்கா எச்சில்ங்கிறது ஊற ஆரம்பிச்சிருது. இந்த எச்சில் என்பதுதான் என்ன பண்ணும்னு சொன்னா நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கொடுக்கும். நல்ல டைஜஷன்ல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த எச்சிலோடு சேர்ந்து இந்த உமிழ் நீர்னு சொல்றோம். அதோடு சேர்ந்து நாம் அரைத்து சாப்பிடும் பொழுதுதான் என்ன ஆறுது? அது உள்ள போய் நல்ல ஜீரணம் ஆறுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாமே சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஆக இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த பஞ்சேந்திரியங்களுமே இந்த பஞ்சபூதங்களோடு நெருங்கிய தொடர்புங்கிறது உடையது. எது? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடு நெருங்கிய தொடர்பினை உடையதுதான் இந்த பஞ்சேந்திரியங்களும். நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திருப்போம். 5 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடணும். அப்படியே ஸ்பூன்ல சாப்பிட்றது இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. கைகளால் அந்த உணவினை தொடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மூளைக்கு அந்த சென்சார் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிடும். மூளைங்கிறது அதுக்காக தயாராகிடும். நம்முடைய உடம்பு வந்து சாப்பிட்றதுக்காக தயாராகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி எல்லாமே இந்த உணவு அருந்துவது என்பதே ஒரு யஜ்யம் போலதான் என்பதையும் சொல்லியிருப்போம். ஒரு யாகம் செய்வதை போலத்தான். ஏன்னா வயிற்றுக்குள்ள வந்து ஒரு ஜட்டராக்னி என்பது இருக்கும். அந்த அக்னிக்குரிய ஆகுதிகளாகத்தான் முதல்ல வந்து நம்ம 2-3 பருக்கைகள் எல்லாம் உள்ள போடுவா. பல்லு படாம உள்ள போய் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அப்படி ஒரு யாகத்தினை பாதியில் நிறுத்தினால் அல்லது யாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த நேரத்துல வந்து நிறுத்துங்கள் யாகத்தைன்னு சொல்ற மாதிரி அது எத்தனை பெரிய பாவத்தை தருமோ அதே அளவிற்கு பாவம் என்பது சாப்பிட உட்கார்ந்தவரை எழுப்புவது என்பது தந்துவிடும். ஏன்னா அவர் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரெடியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்ஸுங்கிறது போயிருக்கும். அந்த நேரத்துல அவரை எழுப்பும் பொழுது அது என்ன ஆறுது? மறுபடியும் அது சுவிச் ஆஃப் ஆறுது இல்லையா? அப்படியே ஆப்சன்ஸ் ஆறுது இல்லையா? இது என்ன பண்ணுன்னு சொன்னா இதை எழுப்பி அவருக்கு ஒரு சரீர தோஷத்தினை கொடுத்து விடும். சரீர தோஷம் சொன்னா இவருக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது நடந்ததோ அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது இவர் என்னதான் மனசு ரீதியா அந்த எழுந்தவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாரு கூட அவரையும் அறியாமல் அவருடைய உடம்பானது என்ன பண்ணியிருக்கும் சொன்னா அது அந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஏமாற்றத்தினுடைய விளைவானது எதிராளியை அதாவது யார் ஒருவர் அந்த பாவத்தை செய்தாரோ எழுப்பினாரோ அவரை அது சென்று நிச்சயமாக தாக்கத்தான் செய்யும். இந்த லாஜிக்கை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு அதில் இருக்கக்கூடிய உண்மை என்பது புரிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது வீட்டிலும் சரி, நம்ம பந்தியில தான் சொல்லல, வீட்டுல கூட சாப்பிட உட்கார்ந்துருக்காரு கணவர்னு சொல்லும் பொழுது உட்கார்ந்துட்டாரு. அவருக்கும் நம்ம தோசை வாத்தாச்சு, அடுப்புல தோசையை வாத்தாச்சு, கொண்டு போய் போட போறோம். அந்த நேரத்துல வந்து நமக்கு தொட்டுக்க வந்து எதுவும் இல்லை, நீங்க போய் ஊறுகாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை எழுப்பி அனுப்பக்கூடாது. ஏன்னா உட்காந்துட்டாரு, தோசையும் கொண்டு வந்து போட போறோம், தட்டுல போடுறோம், போடுற நேரத்துல போய் தொட்டுக்க ஒண்ணு இல்லை, நீங்க போய் சைட் டிஷ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பணும்னு சொன்னா அது பாவம் தான். அதுக்கு முதல்லயே நமக்கு தெரியும் தானே, வீட்டுல வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆத்துல வந்து ஏதோ கறிகிரி எதுவும் நம்ம சமைக்கல, ஏதோ ஒரு சாம்பார் வைக்கல, ஏதோ ஒன்று சமைக்கலன்னு பொழுது அப்ப போய் ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க, அப்புறமா நம்ம விலையை போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டா அது முன்னாடியே சொல்லிடணும். அவர் சாப்பிட உட்காந்துக்கு தயாராகக்கூடாது. சாப்பிட உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அவரை எழுப்புவது என்பது சர்வ நிச்சயமாக பாபம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.